அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நான் போடுற ஒவ்வொரு பதிவுக்கும் உங்களிடமிருந்து போதியமான வரவேற்பு வந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள். நம்மளுடைய சேனலை பார்த்து 4 பேருக்கு சொல்லுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர், நண்பர்கள், குழந்தைகள் அத்தனை பேருக்கும் நம்மளுடைய சேனலை பற்றி நீங்கள் தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் இந்த ஆன்மீக தகவல் போய் சேரணும் அப்படின்றத என்னுடைய உயரிய நோக்கம். வாங்க இன்னைக்கு நாம என்ன பதிவை பார்க்க போறோம் அப்படின்றத இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன பதிவு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, லக்ஷ்மி கடாட்சம் நம்முடைய வீட்லையும் தொழில் ஸ்தாபனத்திலையும் நிலையா தங்கி இருக்கணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டிய, நாம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். இதை ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டு வரலாம். நம்மளுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தங்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே விருப்பப்படுவாங்க. காரணம், இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உழைக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறோம். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உழைச்சி சம்பாரித்து நம்மளுடைய குடும்பத்தை மேம்படுத்தணும், நம்மளுடைய குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும், நம்மளுடைய குழந்தைகளை நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு உயரிய எண்ணத்தில் தான் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பணத்தை நம்மளுடைய கைவசம் வைத்திருக்க வேண்டும். அப்போ வைத்திருக்கணும்னா என்ன பண்ணணும்? லக்ஷ்மியுடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்கணும், மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இருக்கணும். அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத பல வழிமுறைகள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல தூய்மை இருக்கிறதோ அந்த இடத்துல தான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாக சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் நாம் போய் ஒரு இடத்துல சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் நம்ம போய் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரு அசுத்தமான இருக்கிற இடத்துல போய் நம்ம இருப்போமா? ஒரு குப்பை இருக்கிற இடத்துல நம்ம போய் இருப்போமா? இல்லை. அதை பார்த்து நம்ம கொஞ்சம் லைட்டாக முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருப்போம். அதே போல தான் லக்ஷ்மி அவர்களும். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான ஒரு இடத்த தான் அவங்க விருப்பப்படுவாங்க. அசுத்தமான இடத்த அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் நம்மளுடைய வீட்டையும் சரி, நாம் தொழில் செய்கிற இடத்தையும் சரி, நாம் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். முதல்ல தினமும் 2 வேளை, காலை அல்லது மாலை. காலை என்றால் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக. இந்த விளக்கு ஏற்றுவதை பற்றி நேற்றே ஒரு பதிவு போட்டிருந்தேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாகவே நாம் வீட்டை நல்லா கூட்டி சுத்தம் செஞ்சு அந்த குப்பையை வெளியே கொட்டிடணும். அதன் பிறகு விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா நாம் சுத்தம் செய்யக்கூடாது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தொழில் செய்கிற இடத்துலையும் அதே போல தான். காலையில் வந்தவொடனே விளக்கு ஏற்றி சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்வதற்கு முன்பாகவே நல்லா நம்ம 1க்கு 2 தடவை யோசிச்சுக்கணும். எது தேவையான பொருட்கள் எதுவோ, தேவையில்லாத பொருட்கள் எதுவோ. ஏன்னா தேவையில்லாத பொருட்கள்லாம் சில பேர் குப்பையில் போட்டுருக்காங்க. அதனால் அது ரொம்ப பிரச்சனையாயிடுது. அதனால் தேவை உள்ள பொருள் எது, தேவையில்லாத பொருள் எது அப்படின்றத நம்ம தீர்மானம் செஞ்சு அதை தேவையில்லாததை நம்ம குப்பையில் போட்டுட்டு அதன் பிறகு நம்ம பூஜை செய்வதற்கு ஆரம்பிக்கணும். விளக்கு ஏற்றணும், இதெல்லாம் பண்ணணும். இது தூய்மையாக இருக்கிற இடத்துல லக்ஷ்மி வாசம் செய்வார் அப்படின்னு அர்த்தம். 2வதாக பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்தில் ஏதாவது ஒரு நாள், வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு கிழமையாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு நல்ல நாள், நல்ல முகூர்த்த நாள், நல்ல கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் வந்தால் வீடு அல்லது அலுவலகத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், கோமியம், பசுங்கோமியம் 2ம் சேர்ந்தா போல கலந்து நம்மளுடைய வீட்டில் தெளிக்கணும். அப்படி தெளித்தோம் அப்படின்னா மிக 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 சிறப்பு. லக்ஷ்மி அவர்கள் நம்ம வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த கலந்த தண்ணியில் பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் கலந்து நம்ம வீட்டில் தெளித்தோம் அப்படின்னா நன்மை பயக்கும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். யாருக்காவது இது கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்திக்கங்க. யானையினுடைய சாணம், அதாவது கோவில்களில் யானை வளர்ப்பாங்கல்ல, அந்த இடத்துல போய் நீங்கள் பாகன் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. யானையினுடைய சாணத்தை எடுத்துகிட்டு நல்லா காய வச்சுட்டு அதை பொடியாக்கி அந்த யானையுடைய சாணத்தை அந்த தண்ணியில் கலந்து நாம் தெளித்தோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக விடுவாங்க. காரணம், யானையுடைய சாணத்தில் தான் அவ்வளவு லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியல. எனக்கு தெரிந்த
இந்த விஷயத்த நான் உங்களுக்கு இதை பதிவு செஞ்சுருக்கேன். அதனால் தயவு செஞ்சு இது யாராவது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க. கோவில் ஸ்தலங்களில் கிடைச்சதுன்னா இன்னும் சிறப்பு. போய் யானை பாகன் கிட்ட கேட்டிங்கன்னா அப்படின்னா அவர் கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு உலர வச்சுட்டு அதன் பிறகு தண்ணீரை கலந்து நீங்கள் தெளிக்கலாம். நம்ம மாட்டு சாணம் போல தான். மாட்டு சாணம் எப்படி நம்ம வரட்டியாக யூஸ் பண்ணி நம்ம பொங்கல் வைக்கிறோமோ அதுபோல் யானை சாணமும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வீட்டில் எப்பொழுதும் அமங்கலமான வார்த்தைகளை பேசக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எப்போ பாரு அமங்கலமான வார்த்தைகளே பேசுவாங்க. சனியனை பீடை அப்படின்னு சொல்லி என்னுடைய 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 கர்மாவை எடுக்கிறதுக்குனே வந்தியே, என் பிராணன் எடுக்கிறதுக்குனே வந்தியே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமங்கலமான வார்த்தைகள் என்றைக்குமே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. அது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம். அதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. என்னதான் கோபம் வந்தாலும் நம்ம அதுக்கு தான் சில பேர் பெரியவங்க சொல்லுவாங்க, திட்டுறதா இருந்தால் கூட இந்த புண்ணியவதி தான் எனக்கு அந்த மாதிரி பண்ணா, எங்கள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி தான் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மங்களமான வார்த்தைகளையும் திட்டுவதற்கு யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக யாரையும் திட்டக்கூடாது, அது தவறான ஒரு விஷயம். அதையும் மீறி மனிதர்களாக நமக்கு கோபம் வர்றதான் செய்யும். அப்படி வரும்பொழுது இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இது கொஞ்சம் கடினமான விஷயந்தான். முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக பலனை தரும். அதே போல் தூய்மையான ஆடைகளை என்றைக்குமே அணியணுங்க. அதாவது ஒரு ஆடையை இன்னைக்கு உடுத்திட்டு அதே ஆடையை 2 நாளாக யூஸ் பண்ணுறது, அதே ஆடையை 3 நாளாக யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் மகாலட்சுமி தங்க மாட்டாள். அதே போல் சிலர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மலை போல் குவிச்சு வச்சுருப்பாங்க இந்த பழைய துணிகளை, அழுக்கு துணிகளை. அந்த அழுக்கு துணிகள்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு அதை ப்ராப்பரான இடத்துல போட்டு அதை வாஷிங் மிஷினில் போடுறீங்களோ இல்லை துவைக்கிறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு துவைச்சி காய போட்டு எடுத்து வச்சிடணும். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது தான் மகாலட்சுமி நம்ம வீட்டில் குடியிருப்பான். அதே போல் எல்லாருடைய நில வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்துடைய படம் கண்டிப்பாக இருக்கணும். குலதெய்வத்துடைய படம் நிலவாசலுக்கு வெளியில் மாட்டி வச்சா நல்லது, லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உண்டு கொள்ளும். நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு உறவினரோ ஒரு நண்பரோ யாராவது நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது எதிர பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர் படம் இருந்தால் சிறப்பு, அல்லது நிலை கண்ணாடி இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா அது சிறப்பு. அதே போல் நம்மளுடைய நம்ம வீட்டு வாசலை நோக்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த எதிர்ப்புறத்துலேருந்து லக்ஷ்மியுடைய ஃபோட்டோ வைக்கணும். அதாவது நம்மளுடைய வாசல் இருக்குது அப்படின்னா அந்த வாசல்லேருந்து லக்ஷ்மி உள்ளே விழா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா லக்ஷ்மி கடாட்சி நம்ம வீட்டில் தங்கும். இது போன்ற விஷயங்களை நம்ம பின்பற்றணும். அதே போல் சுமங்கலி பெண்கள் இருக்கிற வீட்டில், சுமங்கலி பெண்கள்லாம் இப்போ நம்மளுடைய அம்மா இருப்பாங்க, அதன் பிறகு நம்மளுடைய சகோதரிகள் இருப்பாங்க, நம்மளுடைய மனைவிமார்கள் இருப்பாங்க, இல்லை நம்மளுடைய வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பாங்க. அதாவது பெரிய பெண்ணாகாமல் அந்த ருது பருவம் அடையாத பெண்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறவங்கெல்லாம் வீடுகளில் அவங்களே தீபம் ஏற்றணும், பெண்கள் தீபம் ஏற்றணும். அப்போ இன்னும் சிறப்பு நமக்கு. இதையெல்லாம் செய்யும்பொழுது இன்னும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுடைய வீட்டில் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தம் ஃபஸ்ட்டு இருக்கணும், அடுத்து நம்மளுடைய விஷயங்களும் பொறுப்பாக இருக்கணும். மூன்றாவதாக இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ இதெல்லாம் பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சமையல் அறை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வருவோம். சமையல் அறையில் பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே நம்மக்கிட்ட நிறைச்சி இருக்கிற வேண்டிய விஷயங்கள், என்றைக்குமே எந்த காலத்திலையும் தீராத ஒரு விஷயமாக இருக்க வேண்டியது நம்மளுடைய சமையல் அறையில் உப்பும் பருப்பும் அரிசியும், நாம் சாப்பிட்ற அரிசி, இந்த 3மே குறைவில்லாமல் இருக்கணும். குறைஞ்சிட்டா கூட நம்ம உடனே போய் வாங்கிட்டு அந்த சட்டியை நம்ம ஃபுல் பண்ணிடணும். ஏன்னா உப்பு ஜாடியில் உப்பு இருக்கணும், பருப்பு இருக்கணும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா அரிசி ஓடி வச்சுருக்க அந்த ஏனமும் அரிசி ஃபுல்லாக இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் தானியலட்சுமியும் இருப்பாள். அதனால் சமையலறையில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம். இதை பெரும்பாலும் பெண்கள் கண்டிப்பாக கடைப்பிடிப்பாங்க. ஆண்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். இப்படியெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக தங்கும். அதே போல் வெள்ளிக்கிழமையில் பொதுவாக எல்லா சுக்கர ஓரையிலுமே வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை
வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் இருக்கும், நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட இருக்கும். அதை நம்ம குறிப்பிட்டு வச்சுக்கணும். காலையில் 6லேருந்து 7 வரைக்கும் சுக்கிரவாரம். இந்த சுக்கிரவாரையில் நாம் சுக்கிரனுக்கு உகந்த நாமாவளியை சொல்லலாம், அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திர நாமாவளி சொல்லலாம், அல்லது குபேரனுக்கு உண்டான அஷ்டோத்திர நாமாவளி சொல்லலாம். இந்த மாதிரி எது நமக்கு தெரியுதோ சொல்லலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா சோஸ்திரத்தை நாம் மனதார வேண்டிட்டு பண்ணோம் அப்படின்னா லக்ஷ்மியாக கண்டிப்பாக வாசம் செய்வாள். இதை வெள்ளிக்கிழமையில் பண்ணால் போதும். மற்ற நாட்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இதை மட்டுமே பண்ணால் உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். அதே போல் நம்ம வீட்டில் பூஜை அறையில் இது மிக முக்கியமான ஒரு டிப்ஸு. இது எல்லாரும் ஆல்மோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்காங்க. மிக முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீடுங்களில் பூஜை அறையில் ₹1 காயின், ₹5 காயின், ₹2 காயின், இது போல் காயின்கள், இது போல் நாணயங்களுடைய சப்தம் இருக்கணும். அது பூஜை அறையில் இருக்கணும். அந்த சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சப்தம் கேட்டுகிட்டே இருக்க தான் குபேரரும் சரி லக்ஷ்மியும் சரி 2 பேரும் விருப்பப்பட்டு அதே வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மற்ற விஷயங்கள்லாம் கேட்குறத விட இந்த விஷயங்கள் காலையில் கேட்கணும், எல்லா நேரமும் கேட்கணும் அப்படின்ற ஒரு இது வச்சுருக்கணும். அப்படி வச்சிங்க அப்படின்னா இது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இந்த இந்த நாணயங்களுடைய ஒலி கேட்க கேட்க அவர்கள் இருவரும் அங்கே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் லக்ஷ்மி அவர்களுக்கு மிகவும் பிடித்தது என்றால் வெள்ளை நிறம். இந்த வெள்ளை நிறம் அப்படின்னா எதெல்லாம் வெள்ளை நிறமாக இருக்குது கொஞ்சம் பாருங்கள். பால் வெள்ளை நிறம், வெள்ளி வெள்ளை நிறம், வெண் சங்கு வெள்ளை நிறம், வெள்ளை யானை படம் வெள்ளை நிறம். இதெல்லாம் லக்ஷ்மிக்கு உகந்தது. எதெல்லாம் வெள்ளையாக இருக்குதோ, மல்லிகைப்பூ, தும்பைப்பூ, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை. இந்த வெள்ளையெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் அவங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டது. இதை நம்ம படைச்சி நம்மளுடைய பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் அங்கே தங்கும். அதே போல் இறுதியாக இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு உறவினர் யாராவது வரார்கள் அப்படின்னா அவங்கள முகமலர்ச்சியோடு நம்ம வரவேற்கணும். அவங்கள முகமலர்ச்சியோடு வரவேற்றாதான் நம்ம லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக நமக்கு இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும். உறவினர் அவங்க எந்த நேரத்தில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் மதிய வேலைகளில் வந்துடுவாங்க. இந்த மதிய வேலைன்னும் போது ஒரே ஒரு விஷயத்தை நான் நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். என்னுடைய தாயார் மதிய வேலைகளை யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவை கொடுக்காமல், உணவை பரிமாறாமல் அவர்களை அனுப்புவதே கிடையாது. எல்லாரும் அவரை பாராட்டுவாங்க. எங்களுடைய உறவினர் ஒருத்தர் கரெக்டாக மதிய வேலையில் ஒரு 1:30 மணிக்கு இல்லை 2 மணிக்கு இல்லை 3 மணிக்குள்ளே வந்துடுவார். ஆனால் அவர் தினமும் ஒன்றும் வரமாட்டார். அவருக்கு எப்போ அந்த பக்கம் வரணும்னு தோணுதோ அப்போ வந்துடுவார். அந்த நேரத்தில் கூட தனக்கு இருக்குதோ இல்லையோ அந்த சாப்பாட்டை அவருக்கு பரிமாறிடுவாங்க என்னுடைய தாயார். அந்த உறவினர், அதாவது எனக்கு இதுதான் வேணும், எனக்கு அறுசுவை உணவுதான் வேணும்னு அந்த உறவினரும் கேட்க மாட்டார். எங்கள் தாயாரும் இது இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பரபரப்பாக மாட்டாங்க. என்ன இருக்குதோ அவங்க போடுவாங்க. அவரும் திருப்தியாக உண்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்புவார். அவர் என்னுடைய தாயார் மரணம் அடைந்த போது இதை சொல்லி அவர் அழுதார். இந்த புண்ணியவதி செய்த விஷயம் எனக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி அழுதார். அது இன்னும் என்னுடைய நினைவில் இருக்குது. அதனால் இதை ஒரு மேற்கோள் காட்டி நான் சொல்கிறேன். தயவு செய்து உறவினர்கள் வந்தால் அவர்களை வெறுக்காதீர்கள். தொடர்ந்து நீங்கள் அதை கடைப்பிடிங்க. சுமங்கலி பெண்களாக வந்தால் அவர்களுக்கு குங்குமம் கொடுத்து அனுப்புங்க. குங்குமம் கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைங்க. அதாவது வரும்பொழுது அவர்களுக்கு நம்ம தண்ணி கொடுத்து உபசரிக்கணும். ஒரு தண்ணியோ பாலோ கொடுத்து உபசரிக்கணும். அது முடிஞ்ச உடனே அவங்க கிளம்பும்போது சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து அனுப்பணும். அது மிக ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு பன்மடங்கு திரும்பி வரும்னு சொல்லுவாங்க. சுமங்கலி பெண்களுக்கு நம்ம வீட்டில் ஒரு ஜாக்கெட் பெட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கணும். இதை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அவங்களும் மனமகிழ்ந்தோடு போவாங்க, நமக்கும் ஒரு சிறப்பு கிடைக்கும், அந்த லக்ஷ்மியுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஆகவே
லக்ஷ்மியினுடைய அருளை நாம் பெறுவதற்கு இதெல்லாம் சிம்பிள் டிப்ஸு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது போல் பல விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. காரணம், கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல் நிறைய பேர்கிட்டேருந்து நான் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா விஷயத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும், நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத என்னுடைய உயரிய நோக்கம். நாளைக்கு வேற ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.